அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு வாசி யோகம். சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் அனைவரும் இந்த வாசி யோகத்தை பற்றி சொல்லாமல் இல்லை. எண்ணற்ற ஞானிகள் இந்த வாசி யோகத்தை பின்பற்றி உயர்ந்த அந்த நிப்பானத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. பொதுவாக இந்த உலகில் தியானம் என்பதை 3 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். 1, சமாதி நிலை தியானம். 2, விழிப்பு நிலை தியானம். 3வது சக்தி நிலை தியானம். சமாதி நிலை தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்துவது, மனதை வேறெங்கும் அலைய விடாமல் மனதை ஒருமுகப்படுத்துவது சமாதி நிலை தியானம். விழிப்பு நிலை தியானம் என்பது மனதை படர்க்கையாக்கி கவனிப்பது விழிப்பு நிலை தியானம். அதற்கு அடுத்தால இருக்கக்கூடியது சக்தி நிலை தியானம். நம்முடைய பிராண உடலில் திணிவை ஏற்படுத்தி அதன் மூலமாக மன அமைதியும் இறை உணர்வையும் பெறுவது சக்தி நிலை தியானம். இந்த சக்தி நிலை தியானத்தில் தான் வாசியோகம் என்ற பயிற்சியை நாம் கொண்டு சேர்க்க முடியும். சித்தர்கள் அனைவரும் வாசியோகத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் ஒரு சித்தருக்கு மற்றொரு சித்தர் வேறு விதமாக தான் வாசியோக பயிற்சியை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்களிடம் பொதுவாக சில கருத்துகள் அடிப்படையில் ஒன்றாக இருக்கிறது. உட்சுவாச முறை என்ற ஒரு முறை அனைவரிடமும் ஒன்றாக இருக்கிறது. அதை திருமூலர் சொல்லுகிறார். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை நடத்தும் கணக்கறிவாரில்லை, காற்றை நடத்தும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே என்று திருமூலர் பதிவு செய்திருக்கிறார். சிவவாக்கியர் பதிவு செய்திருக்கிறார். அகஸ்தியர், காகபூசுண்டர், எண்ணற்ற ஞானிகள் வாசியோகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். பகவான் கிருஷ்ணா அவர்கள் பகவத்கீதையில் உள்மூச்சை வெளிமூச்சில் கழித்து வெளிமூச்சை உள்மூச்சில் கழித்து எவன் ஒருவன் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றை புருவமத்தியில் நிறுத்துகிறானோ அவனே யோகி என்று குறிப்பிடுகிறார். நவீனமாக கிரியா பாபா அவர்களும் சிவானந்த பரமஹம்சருடைய மாணவர்களும் சிவானந்த பரமஹம்சரும் எண்ணற்றவர்கள் வாசியோகத்தை இலைமறை காயாக கற்றுக் கொடுக்கிறார்கள். வாசியோகம் பயில்வதற்கு எந்த விதமான தடையும் யாருக்கும் இல்லை. ஆனால் அவர்கள் சில அடிப்படை ஒழுக்கங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக சொல்லுவதென்றால் வாசியோகம் 4 நிலைகளாக நாம் சொல்லலாம். முதலாவதாக உட்சுவாச முறை. அந்த உட்சுவாச முறை என்பது சித்தர்களால் மறைமுகமாக சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து கூட நாசி வழியாக சுவாசிக்கும் மனிதனை நம்பாதே என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது நாசி வழியாக சுவாசிக்காமல் உள்நாசி வழியாக சுவாசிக்கக்கூடிய ஒரு நுட்பமான முறைதான் உட்சுவாச முறை. இரண்டாவதாக புருவ பூட்டு திறத்தல் சொல்வார்கள். புருவ பூட்டை திறப்பதற்கு சில யோக நுணுக்கங்களை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக புருவ பூட்டை திறக்க முடியும். மூன்றாவதாக முதுகுத்தண்டில் உள்ள சக்தி நிலைகளை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு ஒரு முறை. நான்காவதாக மனதை அமைதிப்படுத்தக்கூடிய புருவ மத்தியை கவனித்தல். இந்த 4 நிலைகளில் வாசியோக பயிற்சி யோகிஸ் தியான மையத்தால் யோகி கிரியா என்ற அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல், மனம், பிராணன் இந்த 3ம் சேர்ந்து தான் மனிதன். இந்த 3 கூட்டுப்பொருள் தான் மனிதன். இதில் பிராணன் என்பது நம்முடைய மூச்சோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அப்போது நாம் இந்த உட்சுவாசத்தை சரியாகவும் முறையாகவும் நேர்த்தியாகவும் தொடர்ந்தும் செய்யும் போது நம்முடைய பிராண உடலில் பிராண திணிவு ஏற்பட்டு பிராண பெருக்கம் ஏற்படுகிறது. அந்த பெருக்கமானது உடல் திசுகளில் அதிகப்படியான பிராண திணிவை குடிக்கிறது. பொதுவாக நாம் ஆழமாக யோசித்து பார்த்தால் உடல் என்பதே பிராணத்துகளுடைய பருப்பொருள் வடிவம்தான். இந்த உடலில் உள்ள செல்களை பிரிச்சுக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா அது பிராணனாக தான் இருக்குது. அப்போ அந்த பிராணனை நாம் திணிவுபடும் போது பருவலாக தெரிகிறது. அப்போ அது அளவுக்கு அதிகமாக பிராண திணிவும் பிராண பெருக்கமும் ஏற்படும் போது ஒவ்வொரு திசுகளிலும் இருக்கக்கூடிய பிராணன் விரிவடைய தொடங்கும். அப்போது அது விரிவடைந்து பிராண பெருக்கம் ஏற்பட்டு நம்முடைய உடல் செல்கள் அழியாமலும் புதிய செல்கள் தோன்றாமலும் இருக்கக்கூடிய செல்கள் முழுமையாகவும் இருக்கும் நம்முடைய. அதனால் இந்த வாசியோக பயிற்சியாளர்கள் ஒளி உடலை அடைவதற்கு, ஒளி உடல் அல்லது பிரணவ தேகம் என பெறக்கூடிய அந்த பிரணவ முக்தியை அடைவதற்கு இந்த வாசியோக பயிற்சி அடிப்படையாக இருக்கிறது. இந்த வாசியோக பயிற்சியை முறைப்படி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யோகிஸ் தியான மையத்தை அணுகினால் எவ்வித கட்டணமுமின்றி உங்களுக்கு முழுமையாக அதனுடைய பல்வேறு விளக்கங்களையும்
பல்வேறு செயல்பாடுகளையும் சொல்லித்தந்து உங்களுக்கு பயிற்சி அளிக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம்.